ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா டூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா வெஜ் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சேனக்கிழங்கு, பெரிய வெங்காயம், பிரெட், மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், குறுமிளகுத்தூள், மல்லித்தலை, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா. இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம், குக்கர் எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம குக்கர் வந்து போட்டால் சீக்கிரம் வெந்துடும். சேனக்கிழங்குல தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 விசில் நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்து கிடச்சிடும். 3 விசில் விட்டால் தண்ணி அளவாக தான் விட்டுருக்கேன். அப்புறம் 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம தோசை வச்சு ப்ரெட்டு வந்து சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இப்படி பண்ணி எடுத்து மிக்சியில் அடித்தா நல்லா பொறுன்னு வந்துடும். இப்போ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் மைதா மாவு கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். எதுக்குன்னா நம்ம டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி கலக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், அந்தளவுக்கு கலக்கிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானன்னையும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப்டாக பண்ணி வச்சுக்கணும். அதை போட்டுக்கலாம். அது போட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லைட்டாக உப்பு போட்டு வணக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மறுபடியும் அதையும் வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா வணக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அந்த கட்லெட் செய்கிற வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போடல. இப்போ சில பேர்த்துக்கு சேனக்கிழங்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ எங்கள் பாப்பா வந்து சேனக்கிழங்கு வந்து பொரியல் மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டா. இதே கட்லெட் செஞ்சு கொடுத்தப்ப சாப்பிட்டா. அதுக்கு வேண்டி தான் சேனக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேனக்கிழங்கு நார்மலாகவே. இப்போ அதை நம்ம வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச சேனக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மிளகுத்தூளும் மல்லித்தலையும் போட்டு நல்லா தூவி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த கட்லெட் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இது கொஞ்சம் முழுசாக இருக்கும். ஏதாவது மசிக்கிறது வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கட்லெட் செய்கிறதுக்கு நம்ம எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி நம்ம ஒரு ஷேப் எடுத்துக்கணும். எடுத்து இந்த மைதா மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணி இந்த ப்ரெட்டை வந்து இது பண்ணியிருக்கோம். நல்லா ப்ரெட் கம்ஸ் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து டிப் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம். அவ்வளோதான். நான் இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மைதா மாவை தனியாக டிப் பண்ணி ப்ரெட் கம்ஸ் போட்டு அதையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். மீதம் இருக்கிறது பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு வந்து மண்ணிலே விளையாடுறதுனால ரொம்ப இது நல்லா ஹெல்த்தி. ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து கை அரிக்கும்னு சொல்லி மேக்ஸிமம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இது செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை ஒரு பேன் வச்சு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். இது வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த ப்ரெட் கம்ஸ்லாம் வந்து தனியாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து நம்ம கம்மியான ஆயிலில் விட்டு நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது திருப்பி போடணும். கட்லெட் பொறுத்தளவுக்கு எந்தளவு ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து நார்மலாக வெஜ் கட்லெட்டு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செய்வோம், அப்படியே இது செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த சேனக்கிழங்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அதை மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து சூடான சுவையான வெஜ் கட்லெட், அதாவது சேனக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய், டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.